ஏன் வனத்துக்குள் திருப்பூர் 9 வருடமாக தொடர்ந்து பயணித்து இனியும் இந்த பயணம் தொடரும் என்று சொன்னால், நான் இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த அத்தனை விடயங்களும் தான். ஏதாவது வந்து இது என்னுடைய ஊர் அப்படின்னு ஓன் பண்ணிக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. எவ்வளவு வேணுமோ பணம் நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி எங்களுக்கு கொடையாளர்கள் அமைஞ்சிருக்காங்க. இதை அனைத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் 28ஆம் தேதி நிகழ்ச்சியை முடிவு பண்ணிட்டோம். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு பப்பீஸ் விஸ்தா ஹோட்டலில், அதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் வந்து வனத்துக்குள் திருப்பூருக்கு ஒரு விருது கொடுத்தாலும் கூட அங்கேயும் நிகழ்ச்சியில் வந்து விருது பெற்றவர்கள் இங்கேயும் வந்து மேடையில் இருக்காங்க. எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்கன்னா, அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாளர்களிடம் எங்களை முதலில் வந்து கௌரவிச்சு அனுப்பிச்சி விட்ருங்க, நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் மேடைக்கு முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பின் சார்பில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்த எங்களது மாவட்ட ஆட்சியர், அதற்கு முன் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் பிரிந்ததற்கு பிறகு எங்களுக்கு அமைந்த அத்துணை அதிகாரிகளுமே இந்த டிஸ்ட்ரிக்டை ஓன் பண்ணிட்டாங்க. இது எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஓன் பண்ணின ஒரே காரணத்தினால தான் எங்களால் வந்து இவ்வளவு சாதனைகளை எங்களால் செய்ய முடிஞ்சது. அது வந்து பவன் சாராக இருந்தாலும் சரி, கிராந்தி சாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியராக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இளம் வயது அதிகாரிகள். அவ்வளோ தூரம் வந்து திருப்பூர் மக்களோடு ஒன்றியதனால்தான், திருப்பூரில் ஒருவராக மாறியதால் தான் இவ்வளவு விஷயங்களை எங்களால் வந்து இன்றைக்கி கேன்சர் ஆஸ்பத்திரி வரைக்கும் சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அவர்களுக்கு இணையாக எங்களது துடிப்பிக்கும் மிக்க மேயர் அவர்களும் சேர்ந்து இதையெல்லாம் பணியாற்றுகிறதால்தான் மிகச்சிறப்பான சமூக பணிகள் திருப்பூரிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே 3 IAS அதிகாரிகளுக்கும் முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருந்ததற்கு நன்றி. அதே போல் எங்களது மாநகராட்சியின் மரியாதைக்குரிய மாண்புமிகு மேயர் அவர்கள் இந்த பூங்கா உருவாவதற்கான அவரின் பணிகளை பற்றி எல்லாம் ஏற்கனவே சிவராமண்ணா குறிப்பிட்டாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கோபால் அண்ணா இந்த பூங்காவிற்கு சொந்த மண்ணாக இருந்தாலும் கூட மனது வர வேண்டும் அல்லவா, 3 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு சாதாரண தொகை இல்லை. அதுவும் வந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு தொழில் சூழலில் கூட அதை வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் 3 கோடி ரூபாயை அளித்து தொடர்ந்து இந்த பூங்காவை இதேபோல் பராமரிக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையும் எங்களிடம் கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூங்காவுக்கு மட்டுமல்ல, வெற்றி அமைப்பது 9 வருடத்தை இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்னணியில் வந்து என்றைக்குமே எங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படும் போது நாங்கள் போய் நிற்பது கோபால் அண்ணாவிடம்தான். எவ்வளோன்னு கேட்பாங்க, அடுத்த நாள் அந்த பணம் வந்து வெற்றி அமைப்புக்கு RTGSல வரும். அதனால் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அளிக்க வேண்டுமன்னா, அதே போல் வெற்றி அமைப்பிற்கு என்றைக்குமே வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய சிறுதுளி அமைப்பின் அரங்காவலர் வனிதா அம்மா, நொய்யல் நாயகின்னு சொல்லலாம், இன்னும் என்னென்னமோ சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கோயம்புத்தூரை வந்து இன்றைக்கி வந்து அவ்வளவு தூரம் வந்து கோயம்புத்தூர் மாநகரம் வந்து அழகாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால், என்னை கேட்டால் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகுந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்று சொன்னால், உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அது கோயம்புத்தூர் என்று சொல்லலாம். அதை மிகச்சிறப்பாக உருவனித்ததுக்கு காரணம் சிறுதுளி, அதற்கு பின்னணியில் வனிதா அம்மா இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. எப்போ போனாலும் சரி, பிரிக்கால் நிறுவனம் அது மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம், பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, பல ஆயிரம் பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அழைப்புதல் கொடுக்குறதுக்கு நானும் சேகரனாம் போனப்போ கூட சிறுதுளி அலுவலகத்தில் தான் சந்தித்தாங்க. குமார், இந்த டிச்சு பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எப்போ பார் வந்து இந்த பொது சிந்தனை தான். எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன கேட்பாங்கன்னா, இந்த பண விதை எங்கே குமார் கிடைக்கும், அவங்க கேள்வி இதுதான். இல்லை அந்த மரம் எங்கே கிடைக்கும், இந்த பணி ஒன்று செய்யணும், இதை எங்கே பண்ணலாம், இதுதான் அவங்க எப்பவுமே வந்து, அதாவது தொழிலை அடுத்து அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே வந்து இந்த சமூக சேவை,
அது மட்டுமல்ல, பசுமை சார்ந்த சமூக சேவை அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்தது எங்கள் ஈஸ்ட்மேன் சந்திரண்ணா. வனத்துக்குள் திருப்பூர் மட்டுமல்ல, திருப்பூரை நடந்திருக்கக்கூடிய எந்த சமூக பணியை எடுத்துக்கொள்ளுங்கள், அது ஜெய்பாபாய் ஸ்கூல் ஆகட்டும் அல்லது எந்த நீங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய எந்த சமூக அமைப்பில் நடத்தக்கூடிய எந்த ஒரு சமூக அமைப்பிலும் ஈஸ்ட்மேன் குழுமத்தின் நன்கொடை இல்லாமல் கட்டாயமாக அந்த செயல் அங்கே நடந்திருக்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு எப்போவுமே சொல்லுவாங்க சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி என்று. அவ்வளோ ஒரு ஹம்பிளான மனிதர். அதுக்கப்புறம் எங்கள் KM சுப்பிரமணியநாத், எங்களுடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர், தொடர்ந்து வனத்துக்குள் திருப்பூரை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாது அவரும் இன்று வந்து சொல்லுவாங்க, ரொம்ப வந்து அவரை சந்தித்து பேசுகிறப்பெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக சொல்லுவாங்க. நான் வந்து குடுவாயிலிருந்து திருப்பூருக்கு வந்து BE முடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன லெவலில் கம்பெனி ஆரம்பித்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு இந்த தொழிலும் இந்த திருப்பூர் மக்களும் தான் காரணம் அப்படின்றதுனால அதை சம்திங் கிவிங் பேக் டு த சொசைட்டி அவரும் செய்த செயல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு கொடை அளிச்சிருக்காங்க, அவ்வளவு செயல்கள். அது மட்டுமல்ல, திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மீட்டிங்க்கு போய் நாங்கள் அது வந்து டெல்லியில் பேசினாலும் சரி, பாம்பேயில் பேசினாலும் சரி, ஜூம் மீட்டிங்கில் பேசினாலும் சரி, வளம்குன்றா உற்பத்தி பற்றி, வளம்குன்றா வளர்ச்சியை பற்றி நாங்கள் இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சமீபத்தில் லண்டன் போய் பேசுகிறப்ப கூடிய சரி குறிப்பாக கூப்பிட்டு சொல்லுவார், குமார் அந்த வனத்துக்குள் திருப்பூரோட திட்டத்தெல்லாம் சேர்த்திட்டீங்களா, அந்த ஃபோட்டோவெல்லாம் சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு ஈடுபாட்டோடு எங்களை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு இருக்கக்கூடிய சுப்பண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் CRI பம்ப்ஸ் சவுந்தரண்ணா, அவங்கெல்லாம் வந்து மறைமுகமாக அவங்க பின்னணியில் இருக்காங்க. எங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஆதரவு. இன்றைக்கி காலையில் அவ்வளவு அளவுலையும் விட்டு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி அளவுக்கே வந்துட்டாங்க. இப்போ கூட சொன்னாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நிகழ்ச்சி முடிஞ்சிடும்னு சொல்லி சொன்னேன். இவ்வளவு பெரிய பணிகளை முன்னெடுத்து இவ்வளோ பேர் செஞ்சிட்ருக்கீங்க, நான் இன்னொரு அரை மணி நேரம் உட்கார மாட்டேனா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சி நடக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய நம்ம சவுந்தரண்ணா உள்ளிட்ட அவசர அலுவல்காரமாக விளைபெற்று செல்கிற சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் நந்தகோபால் அண்ணா, சென்னை சில்க்ஸ் குழுமம் அப்படித்தான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து இந்த வருடம் 9 வருடம் வனத்துக்குள் திருப்பூர் பயணம் சென்று இருக்குன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கொடையாளர்களில் முதன்மையாக அது வந்து சந்திரண்ணாவாகட்டும் அல்லது சுப்பண்ணாவாகட்டும், அதை தொடர்ந்து மிக இன்றியமையாமல் எங்களுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருப்பதில் சென்னை சில்க்ஸ் குழுமம் அடங்கும் என்ற அந்த ஒரு செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பூங்கா உருவாகுவதற்காக கடந்த 4 வருடமாக கடுமையாக இங்கே நாங்கள் வந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டாலும் கூட ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பின் எங்களுக்காக மிகுந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்த இடுவாய் ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு கணேசன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மாநகராட்சியின் பொறியாளர்கள், AC மற்றும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு 50 வகையான மூங்கில்களை எங்களுக்கெல்லாம் தருவித்து அதை வந்து பார்த்து அதை வந்து பட்டு போகாமல் அதற்கான தேவையான அத்தனை நுட்ப உதவிகளையும் வழங்கிய மரியோ டொமினிக் சார் அவர்கள், IFGDB அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தபோது 28ஆம் தேதி நிகழ்ச்சியை முடிவு பண்ணிட்டோம். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு பப்பீஸ் விஸ்தா ஹோட்டலில் அதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் வந்து வனத்துக்குள் திருப்பூருக்கு ஒரு விருது கொடுத்தாலும் கூட அங்கேயும் இந்த நிகழ்ச்சியில் வந்து விருது பெற்றவர்கள் இங்கேயும் வந்து மேடையில் இருக்காங்க. எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்கன்னா, அந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர்களிடம் எங்களை முதலில் வந்து கௌரவிச்சு அனுப்பிச்சுட்ருங்க, நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு சொல்லி போட்டு, அவங்க நினச்சிருந்தா நான் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம், நம்மளும் ஒன்றும் சொல்லியிருந்திருக்க முடியாது. ஏன் வனத்துக்குள் திருப்பூர் 9 வருடமாக தொடர்ந்து பயணித்து இனியும் இந்த பயணம் தொடரும் என்று சொன்னால், நான் இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த அத்தனை விடயங்களும் தான். ஏதாவது வந்து இது என்னுடைய ஊர் அப்படின்னு ஓன் பண்ணிக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. எவ்வளவு வேணுமோ பணம் நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி எங்களுக்கு கொடையாளர்கள் அமைஞ்சிருக்காங்க. இதை அனைத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துலையும் வந்து தவறான ஒரு நிகழ்வுக்கோ தவறான ஒரு விஷயத்துக்கோ பயன்படுத்தாமல் நாங்கள் எங்கள் மேல் வந்து நம்பிக்கை வச்சு இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல்தான் இந்த கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திய அத்துணை கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 28ஆம் தேதி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அமையப் போகிறது, எப்படி இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தபோது தான் திருப்பூரில் வந்து வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு வந்து ஒரு பசுமை பணிகளை மேற்கொண்டாலும் கூட பல்வேறு சார்பு அமைப்புகள் இங்கே இருக்காங்க. கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து கோவிடை கண்ட்ரோல் பண்ணினதில் வந்து திருப்பூர் முதன்மையான ஒரு மாநகராட்சியாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய அத்துணை தன்னார்வலர்களால் தான் சாத்தியமாயிற்று.
அதே நேரத்தில் அந்த தன்னார்வர்களை வழிநடத்திய அதிகாரிகள் மறுபடியும் அவங்களே தான் இங்கே இருக்காங்க. பவன்குமார் சாரும் சரி, கிராந்தி சாரும் சரி, வார் ரூம் அமைத்து கொண்டு தன்னார்வலரோடு தன்னார்வலராக 24 மணி நேரமும் பாடுபட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவு கொண்டு அத்தனை தன்னார்வலர்களையும் அழைத்தோம். ஒரே ஒரு மீட்டிங் தான் போட்டோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, வனத்துக்குள் திருப்பூர் நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அத்தனை பேரும் எங்களுக்கு வனத்துக்குள் திருப்பூரில் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷத்து வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இங்கே நிகழ்வு நடக்கும், அத்தனைக்கும் இருந்து அதை முடித்து செல்லக்கூடிய அளவுக்கு உணர்வோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்த அத்துணை தன்னார்வர்களின் இரு கரங்களையும் பற்றி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த ட்ரீம் 20 நந்து உள்ளிட்ட அவர்கள் குழுவினருக்கும், எங்களது SEO குழுவினருக்கும், எங்களது கள பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக இங்கே நாங்கள் நடத்துவதற்கு காரணமான சின்னக்காளிபாளையம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும், முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் சுரேஷ்குமாருங்க. நான் சொந்த ஊர் இடுவாய்தாங்க. இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்காக நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலேருந்து. பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வாரத்தில் 2 டைம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருக்கு. குழந்தைகளை கூப்பிட்டு நல்லா வந்துட்டுருக்குறோம். விடுமுறை நாட்கள் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறில் குழந்தைகளுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எங்கள் ஊரில் இந்த பார்க்கு நல்லா ஆனது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டு, என்ட்ரன்ஸு எல்லாம் நல்லா இருக்குது. மூங்கில் பாடு பார்த்திங்கன்னா மூங்கில் திருப்பூர் மாவட்டத்திலே இல்லாத ஃபஸ்ட்டு பூங்காவாக திருப்பூர் மூங்கில் மாவட்டத்தில் முதல் பூங்காவை இங்கே சின்னக்காளிபாளையத்தில் முதல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எங்கள் ஊருக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இடுவாய்க்கு, வனத்துக்குள் திருப்பூருக்கு மிகப்பெரிய நன்றி. எங்கள் ஊருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெருமை கிடச்சிருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இதுக்கு எல்லாமே மூல காரணமாக இருந்தவங்க வந்து சின்னக்காளிபாளையம் பெரிய தோட்டம் அமரர் ராசபகவுண்டரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் தான் என்பதை நினைத்து மிகவும் சந்தோஷமடைகிறேன். துவக்க விழா நிகழ்ச்சியும் கூட மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊருக்கு வந்து 3 IAS ஆஃபீஸர் வர்றது, 1000 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு 7-8 முதலாளி வந்திருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது எங்களுக்கு. இவ்வளோ சின்ன கிராமத்தில் அந்த அன்னைக்கு பார்த்தா ஒரு பெரிய அளவில் கூட்டம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. துவக்கமே வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் இந்த பூங்கா வந்து சிறப்பு அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் வந்து இந்த இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு, அந்த வெற்றி அமைப்பு மூலம் இடும்பாளையம் ஸ்கூலுக்கு எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட் செஞ்சுருக்காரு. சின்னாண்டிபாளைய குளத்தை வந்து தூய்மைப்படுத்தி அது இடையில 2 இடம் ஏற்படுத்தி அது பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்தால் கிளாசிக் அவென்யூன்னு சொல்லி ஒரு பெரிய குடியிருப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இதுவும் கூட எங்கள் ஊருக்கு பக்கத்தாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த இதனால் வந்து எங்கள் ஊரே வந்து ஒரு சிறப்படைன்னு சொல்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் வந்து திருப்பூரினுடைய குபேர மூலையில் அமைஞ்சிருக்கு. இப்போ மேவர வேளம்பாளையம் பார்த்திங்கன்னா பல்லடத்துக்கு சேர்ந்தது, கிழவர் ஆறுமுகத்தாம்பாளையம் பல்லடத்துக்கு சேர்ந்தது தான். எங்கள் ஊர் தான் வந்து தென்மேற்கு மூலையில், திருப்பூர் மாவட்டத்தினுடைய தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கு. எங்கள் ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது வந்து நகராட்சி பூங்கா, ஆனால் சின்னக்காளிபாளையம் இருக்கிறது திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம். சட்டமன்ற தொகுதி பல்லடம், MP தொகுதி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். வித்தியாசமாக இருக்குது எங்கள் ஊர். ரெவென்யூ டிஸ்ட்ரிக் பார்த்தா திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு, ரெவென்யூ மாவட்டம் திருப்பூர் தாலுக்கா. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர், பேசப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த சின்னக்காளிபாளையத்தில் ஒரு பொதுமக்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது டெவலப்னா இதே போதுமானது. இது எல்லா ஊருக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து அவர் கிளாசிக் போலோ குடும்பத்தார் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அண்ட் மிஸ்டர் சிவராமோடு சேர்ந்து ஊர் சார்பாக கண்டிப்பாக ஒத்துழைப்பு நல்குவோம் என்று கூறிக்கொள்வதில் பெருமையடைகின்றேன்.
நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம்.